ஹல்லேலூயா. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நேரத்திலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு கிடைத்த பாக்கியம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அவர் தந்த வேத வசனத்தை நாம் வாசிப்போம். 119 சங்கீதம் அதனுடைய 126 வசனத்தின் முதல் பகுதி. நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்ததாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருக்கிறார் நீதி செய்கிறதுக்குன்னு. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்க வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை உங்கள் எல்லாத்தையும் ஏசப்பா சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை என்னென்னா, உங்கள் எல்லாருக்கும் நான் என்ன செய்ய போகிறேன்? நீதி செய்ய போகிறேன். ஏன்னா பைபிள் சொல்லுது கர்த்தர் நீதி உள்ளவர். இன்னொரு வார்த்தை சொல்லுது கர்த்தர் நீதியில் பிரியப்படுகிறவராம். அல்லேலூயா. அவருக்கு நீதி செய்கிறதுனா ரொம்ப இஷ்டம். ஏன்னா அவருடைய கரத்தில் அநீதி இல்லை. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிற ஒரு உண்மை என்னென்னா, நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய நீதியை பார்க்க போகிறீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் வாழ்ந்துட்டு வர்றீங்க பார்த்தீங்களா? அதனால் உங்கள் வாழ்க்கையில் அவர் நீதி செய்யும் வேலை வந்துவிட்டது. இப்போ கர்த்தர் நீதி செய்கிறார்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் சில வேத உதாரணங்களிலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? சகேயுன்னு ஒரு மனுஷன் மனம் திரும்பினான். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19 அதிகாரத்தில் அவனை குறித்ததான வார்த்தைகள் முதல் வசனத்திலேருந்து 10 வரைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு, நான் இன்றைக்கி உன் வீட்டில் என்ன செய்யணும்? தங்கணும் அப்படின்ட்டார். சீக்கிரமாக இறங்கி வாப்பா, உன் வீட்டில் தான் நான் தங்கணுன்ட்டார். சகை வேகமாக இறங்கி வரான். அவன் இதை கொஞ்சம் கூட என்ன செய்யலை, எதிர்பார்க்கல. ஆனால் சுற்றி இருக்கிறவங்களாம் முறுமுறுக்கிறாங்க. ஏசப்பா தங்குறதுக்கு வேறு வீடே கிடைக்கலையா? ஏசப்பாக்கு இந்த மனுஷன்தான் கண்ணில் தெரிஞ்சுதா? அவர் பின்னாடி லோலோன்னு நாங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? நடந்து வந்துகிட்டே இருக்கோமே. எங்கள் வீட்டுக்கெலாம் அவர் வரமாட்டாரா? அவர் வீட்டுக்கு தங்கணும்னு ஆசைப்பட்டால் எத்தனை வீடு வெயிட்டிங்கில் இருக்குது, ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசினாங்க. ஆனால் ஆண்டவர் எதையுமே சட்டை பண்ணலை. சகையை கூட வாக் பண்ணி போயிட்டே இருக்கிறார். இப்போ சகையும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் பாருங்கள். அவன் என்ன சொல்கிறான்? என் சொத்துக்களில், ஆஸ்திகளில் பாதியை நான் என்ன செஞ்சிடறேன்? ஏழைகளுக்கு கொடுத்துறேன்ட்டான். அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்கள். யார்கிட்டையாவது நான் அநியாயமாக வாங்கியிருந்தா எத்தனை மடங்கு கொடுத்துட்றேன்றான்? 4 மடங்கு. கர்த்தர் நீதி செய்யும் வேலை அப்படின்னு ஒன்று வந்துட்டுனா இப்படி தான் பிரமிப்பாக இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, இவன் டேக்ஸ் கலெக்டர், வரி வசூல் பண்ணுறவன். இவன் கேட்டால் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அதுக்கெல்லாம் இவர் லீடர், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர் தான் சீஃப். அப்போ இவர் இதுதான் நீ கட்டி ஆகணும், பில் அமௌண்ட் இவ்வளோ தான், வேறு பேச்சுக்கு என்ன கிடையாது, இடமே கிடையாதுன்னு சொன்னால் அவன் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அது நியாயம் இல்லை. அவன் இவ்வளோ அமௌண்ட் என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. அது கொடுக்குறவனுக்கு தெரியும், வாங்குறவனுக்கு தெரியும். அப்போ கொடுக்குறவன் மனசு எப்படி இருக்கும்? அநியாயமாக என் தொட்டுலாம் போத, என் சம்பாத்தியம் எப்படி அநியாயமாக போத, என் பணம் எப்படி அநியாயமாக எப்படி பகல் கொள்ள அடிக்கிறானேவன். அல்லேலூயா. அப்படி தானே இருந்திருக்கும். தங்களுடைய பணங்களை இப்படி அதிகமாக கொடுத்து டேக்ஸ் கட்டியிருப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் வயிறு எப்படி எரிஞ்சிருக்கும். அதில் இவன் சொல்கிறான் பாருங்க, யாரிடத்திலாவது நான் அநியாயம். அப்போ இவன் சில குறிப்பிட்ட ஆட்கள்கிட்ட வேணும்னே போட்டு என்ன செஞ்சுருக்கான்? பணத்தை தீட்டியிருக்கான், பில்லை போட்டு தீட்டியிருக்கான். அப்போ அவனுக்கு தெரியுது அது இப்படி சோன்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன்? எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கேன். இதுக்கு ஒரிஜினல் அமௌண்ட் இவ்வளோ தான், ஆனால் நான் இவ்வளோ வாங்கி. இப்போ கர்த்தர் அவன் உள்ளத்தில் கிரியை செய்கிறார். அதனால் யாரோ ஒரு நீதிமான், யாரோ ஒரு பரிசுத்தவான், யாரோ ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய பணம் உழைச்சி சம்பாதிச்சது, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, ராத்திரி பகலாக உழைச்சி கையில் அந்த பணத்தை வாங்கினதை இவன் இப்படி அநியாயமாக வாங்கிட்டு போயிட்டானோன்னு ஒருத்தர் என்ன செஞ்சிட்ருக்கான்? கர்த்தரை நோக்கி முறையிட்டு கொண்டு இருக்கிறான், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறான். அதனால் இப்போ கர்த்தர் இவன் வாழ்க்கையில் குறுக்கிட்ட உடனே ஆண்டவர் இவன்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. இவன் சொல்கிறான், எத்தனை மடங்கு நான் திரும்ப கொடுப்பேன்? 4 மடங்கு. தெய்வ பிள்ளைகளே, உங்களிடத்தில் இப்படி ஏதாவது பணங்கள் அநியாயமாய் பெறப்பட்டிருக்குமானால் உங்கள்கிட்ட வலுக்கட்டாயமாக வம்படியாக நீ கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி உங்களை கட்டாயப்படுத்தி கதற வச்சு அழ வச்சு வாங்கி
அவங்க அதை அனுபவிச்சுட்டு இருப்பாங்கன்னா இது கர்த்தர் நீதி செய்கிற வேலை. அந்த நபருடைய உள்ளத்தில் கர்த்தர் கிரியை செய்வார். வட்டியும் முதலுமா நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, மொத்தமாக கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படி தான் இருக்கும். கர்த்தர் நீதி செய்கிற வேலை வந்துட்டுன்னா, இப்படி உங்கள் வாழ்க்கையில் எனக்கு இவங்க அநியாயம் பண்ணிட்டாங்க, அநீதி பண்ணிட்டாங்க, என் நியாயத்தை இவங்க புரட்டிட்டாங்கன்னு நீங்கள் சொல்ல வேண்டிய தேவையே வராது. ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அவர் எனக்கு நீதி செய்தார் அப்படின்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், அப்படி மாற்றிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? இதை கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இப்படி தான் பிரமிப்பு இருக்க போகுது. இப்படி தான் நிறைய பேருக்கு ஆச்சரியமான காரியங்களெல்லாம் நடக்க போகிறது. ஆண்டவர் நீதி செய்கிற வேலை வரும்போது உங்களால் இது எப்படி நடந்ததுன்னு என்ன செய்ய முடியாது. இந்த மனுஷனா இதை செய்கிறாரு. அல்லேலூயா. சகைவிட்ட இருந்து துட்டு வாங்குறதுங்கிறது கல்லில் நார் உரிக்கிற மாதிரி. அவன் இருக்கிறது என்ன செய்வான், எடுத்துகிட்டு தான் போவான். ஆனால் அவன்கிட்ட இருந்து ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. ஆனால் கர்த்தர் நீதி செய்கிற வேலை வந்துட்டுனா அது எப்பேற்பட்ட கடின இருதயமாக இருந்தாலும் உங்களுக்காக கர்த்தர் அதை திருப்புவார். உங்களுக்காக கர்த்தர் அந்த சதையான இருதயத்தை தருவார். உங்கள் மேலே அவர்கள் இரக்கத்தோடு செயல்படுவதற்கு ஆண்டவர் என்ன செய்வார், ஒரு வழியை ஆண்டவர் திறப்பார். ஆண்டவர் நீதி செய்கிற வேலை வந்துட்டுன்னா அது களிப்பும் கொண்டாட்டமும் மாறிடும். அல்லேலூயா. எந்த தவறும் மொர்தெகாய் செய்யலை, எந்த தீமையும் மொர்தெகாய் செய்யலை. ஆனால் மொர்தெகாய்க்கு தீங்கு இழைக்க 50 முழத்தில் அவன் தூக்குமரம் செஞ்சு வச்சிருக்கிறான் ஆமான். அது மாத்திரம் அல்லாமல் இந்த யூத ஜனங்கள் அவரவர் அங்கங்கே குடியிருக்கிற இடத்துல அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எந்த விதத்திலும் தேசத்திற்கு விரோதமாக அவங்க கலவரம்லாம் என்ன செய்யலை, பண்ணலை. ராஜாவுக்கு எதிராக எந்த புரட்சி என்ன செய்யலை, அவங்க பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ ஒரு தவறான தகவல் என்ன செய்யுது, கொடுக்கப்படுகிறது. ராஜாவும் அதை என்னன்னு உட்கார்ந்து என்ன செய்யலை, விசாரிக்காமல் அதை குறித்த உளவுத்துறை ரிப்போர்ட்டில் அவர் என்ன செய்யலை, வாங்காமல் அவர் இவன் சொன்னாங்கிறதுக்காக ஒரு புதிய சட்டத்திற்கு என்ன செஞ்சிட்டாரு, ஒப்புதல் கொடுத்துட்டார். ஆனால் கர்த்தர் அதை அனுமதிச்சாரா? அல்லேலூயா. அவர் நீதி செய்கிற வேலை வர்ற வரைக்கும் ஆமானுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருந்துச்சு. ராஜா ஓகே பண்ணிட்டாரு. நம்ம எழுதின வார்த்தைகள் எதையுமே படித்து பார்க்காம அதுக்கு சீல் வச்சுட்டாரு, அதுக்கு முத்திரை மோதிரத்தால் அதிகாரம் கொடுத்துட்டாரு. நீ என்ன நினைக்கிறீ அதை செய்யின்னு சொல்லி நமக்கு ஃபுல் பவர் என்ன செஞ்சுட்டாரு, கொடுத்துட்டாரு. ஃபுல் அத்தாரிட்டி நமக்கு கொடுத்துட்டாரு. இப்போ அதிகாரம் நம்ம கையில் தான் இருக்குன்னு அவன் வேகமாக என்ன செஞ்சுட்டு இருக்கான், செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் நீதி செய்யும் வேளை வந்தபோது காரியம் மாறுதலாய் முடிந்தது. புதிதாக சட்டம் திருத்தி எழுதப்பட்டது. அப்போ ஆண்டவர் நீதி செய்கிறார் அப்படின்னா அங்கே யூதர் கலங்கி போயிருந்த சூழ்நிலை மாறி அவர்களுக்கு களிப்புண்டாயிற்று. அங்கே ஒரு கொண்டாட்டம் உண்டாயிற்று. பூரிம் என்கிற ஒரு புதிய பண்டிகை தோன்றுவதற்கு அது காரணமாயிற்று. இதுவரைக்கும் ஹிஸ்டரியில் அப்படி ஒரு செலிப்ரேஷனே கிடையாது. இதுவரைக்கும் யூத வரலாற்றில் அப்படி ஒரு ஃபெஸ்டிவலே கிடையாது. ஆனால் இந்த அநீதிக்கு பிறகு ஆண்டவர் நீதி செய்கிற வேளை வந்தபோது ஒரு புதிய கொண்டாட்டம். அப்போ இத்தனை வருஷம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாத ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் நீதி செய்யும் வேலையிலே தருவார். இதுவரைக்கும் நீங்கள் கொண்டாடி மகிழ்ந்திராத ஒரு சந்தோஷமான அனுபவத்தை ஆண்டவர் நீதி செய்யும் போது நீங்கள் உங்கள் உள்ளத்தில் அனுபவிப்பீர்கள். உங்கள் குடும்பமாக நீங்கள் கொண்டாடி மகிழ்வீர்கள். தானியேல் இடத்தில் எந்த அநீதியும் இல்லை. 120 பேர் அவனுக்கு எதிராக ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க. அவ்வளோ பேர் யாரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கான், தானியேல். ஆஃபீஸில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாமா, பர்சனலாக ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாமா, அவன் அஃபிஷியலாக நிறைய சைன் பண்ணியிருக்கிறானே இதில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாமா, இத்தனை வருடம் இவன் இந்த ஒர்க் பண்ணியிருக்கிறான் இதில் ஏதாவது குறை சொல்லலாமான்னு பார்த்தா ஒரு குறை கூட அவனை என்ன செய்ய முடியாது. அப்போ அவன்கிட்ட எந்த விதத்தில் அநீதி இல்லை. ஆனால் இவர்கள் தந்திரமாக ஒரு புதிய திட்டத்தை தீட்டி ராஜாவிட்ட பாருங்கள், 30 நாள் யாரும் தேவனிடத்தில் தங்கள் தேவனிடத்தில் என்ன செய்யக்கூடாது, வேண்டுதல் செய்யக்கூடாது. ராஜாட்ட மட்டும்தான் வந்து என்ன செய்யணும். அப்படி அதை மீறினா சிங்க கெபியில் என்ன செய்யணும், தூக்கி போடணும்னு மாதிரி இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், இப்போ தானியேல் ஜெபிக்கிறார். அவர் தொடர்ந்து 3 வேளை அவருடைய ஜெப வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கிறது. சட்டம் இயற்றப்பட்டது அவருக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. ஆண்டவர் அந்த சட்டத்தை மாற்றின மாதிரி தெரியல, அந்த சட்டத்தை தடை செஞ்ச மாதிரி தெரியல.
அந்த சிங்க கெபிக்குள்ள போடப்படுவதற்கு முன்பு தானியேலுக்காக கர்த்தர் எதையாவது செய்தார் என்று ஒன்றுமே தெரியல. ஆனால் தூக்கி போடப்பட்ட பிறகு சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு அதனுடைய வாயை கர்த்தர் கட்டி போட்டு உள்ளே போனவன் இதுவரைக்கும் சரித்திரத்தில் உயிரோடு என்ன செஞ்சதில்லை, வந்ததே இல்லை. ஆனால் ஒருத்தன் வந்திருக்கிறான்னா அவன் தானியேல் ஆண்டவர் உலகம் ஃபுல்லாக சொல்கிறதுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்தார். அப்போ உங்களுக்கு கர்த்தர் நீதி செய்யும் வேலை என்று வரும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி காரியம் நடக்காமல் இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு எதுவுமே யாரும் முன் வந்து செய்யாதது போல இருக்கலாம். சட்டமே உங்களை காப்பாற்ற முடியாதது போல இருக்கலாம். எவ்வளோ பெரிய அதிகாரி உங்களுக்காக செயல்பட்டும் உங்களுக்கு அவர்களால் உதவி செய்ய முடியாத ஒரு நிர்பந்தம் போல தோன்றலாம். ஆனால் அண்ட சராசரத்தையும் உண்டாக்கின ஆண்டவர் நீதி செய்யும் போது இவைகள் உதவி செய்ய முடியவில்லை என்பது ஒரு பொருட்டல்ல. ஏன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய அடையாளமாக மாறணும். இவங்களுக்கு கர்த்தர் நீதி செஞ்சார்னு களிப்பும் சந்தோஷமும் மாத்திரமல்ல, அது எல்லாருக்கும் அடையாளமாக சாட்சியாக மாறணும். உலகத்தில் இப்படி யாருக்கு என்ன செஞ்சதில்லை, நடந்ததில்லைன்னு உங்களை குறித்து சொல்லப்படணும். எத்தனை பேர் அப்படிலாம் ஆசைப்படுறீங்க? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நீதி செய்கிறாருன்னா அப்படி சொல்லப்படும். உலகத்தில் யாருக்கு இப்படி என்ன செஞ்சதில்லை, நடந்தது இல்லை, அப்படி ஆண்டவர் செய்வார். இந்த பத்திரத்தை நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கக்கூடாது. நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. நீங்கள் கையெழுத்து போடாமல் இருந்திருந்தால் ஏதாவது என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆனால் நீங்கள் கையெழுத்து என்ன செஞ்சிட்டீங்க, போட்டுட்டீங்க, அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் அதை கிளைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன இல்லை, உரிமை இல்லைன்னு ஒரு காரியம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கு அப்புறமும் அது உங்களுக்கே சொந்தம்னு மறுபடி அதை ஆண்டவர் எழுதி திரும்ப கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. உலகத்தில் எங்கேயாவது இது நடக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? யாருக்குமே இப்படி என்ன செஞ்சதில்லை. அந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் கர்த்தர் நீதி செய்யும்போது, கர்த்தர் நியாயம் செய்யும்போது உங்களுக்கு அவர் செய்வார். அப்போ உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் தனித்துவமானவர்கள் என்பதை எல்லாருக்கும் காண்பித்து கொடுக்கறதா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பார்வோன் பாருங்கள், இந்த இஸ்ரவேலர்களை ஒடுக்கினான், உபத்திரவப்படுத்தினான். காரணம் இல்லாமல் அவங்க வாழ்க்கைக்கு விரோதமாக அவன் செயல்பட்டான். ஆனால் கர்த்தர் அந்த எகிப்தியரை பழி வாங்குறாரு. கர்த்தர் என்ன செய்கிறாரு, எகிப்தியரை பழி வாங்குறார். ஓங்கிய புயத்தை பலத்த கரத்தை வெளிப்படுத்தி அந்த எகிப்திலேருந்து வெளியில் வந்ததோடு முடியலை. அவங்க இருதயத்தை கர்த்தர் கடினமாக்கி தொடருவேன் பிடிப்பேன் என்று வனாந்தரத்தில் செங்கடலுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த இஸ்ரவேல் கூட்டத்தை அவனை தொடர வச்சு அவனுடைய பிரதான இராணுவ வீரர்கள், ஆண்கள், புருஷர்கள் எல்லாரையும் கர்த்தர் வெளியில் கொண்டு வந்து அவ்வளோ பேரை கடலில் முக்கிட்டார். ஆமீன் சொல்லுங்கள். அவ்வளோ பேர், யாரும் ஒரு சாதாரணமான ஆட்கள் கிடையாது, சொங்கி சோப்பலாங்கிலாம் கிடையாது. அவ்வளோ பேர் மிலிட்ரி மென், அவ்வளோ பேரும் பயங்கரமான பவர்ஃபுல் வாரியர்ஸ். அவங்க எல்லாம் பிரதானமான ரதங்களை ஓட்டுறவன எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருப்பான். அத்தனை பேர் இப்போ எங்கே இருக்கான், கடலுக்குள்ளே செத்த பிரேதமாக இருக்கும். ஏன், இவன் ஒரு காலத்தில் இந்த இஸ்ரவேல் குடும்பத்தாரில் பிறந்த ஆண் பிள்ளைகளெல்லாம் தூக்கி எங்கே போட்டான், நைல் நதியில் போட்டான். அப்போ அந்த குழந்தைகளெல்லாம் வளர்ந்து ஆளாகி இந்த இஸ்ரவேலிலே புருஷர்களாக இருக்க வேண்டியவர்கள். ஆனால் அவங்களெல்லாம் அப்படி வாழ விடாதபடிக்கு அவன் என்ன செஞ்சான், ஒரு காலத்தில் தடுத்து. அதனால் வாழ வேண்டிய புருஷர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் கொண்டு வந்து எங்கே அமுத்திட்டாரு. அவர் சொல்கிறார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி ஒரு நாள் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆண்டவர் நீதி செஞ்சால் அவர் கரெக்டாக செய்வார். நம்ம கூட கொஞ்சம் கூட்டி குறைச்சி செஞ்சுருவோம். அல்லேலூயா. நம்ம ஏதாவது செய்யணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன வந்துடும், நம்ம திராணிக்கு தக்க தான் செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் செஞ்சார்னா அவர் அந்த தராசை வச்சு கரெக்டாக நீதி செய்வார். இதை நீ செஞ்சுருக்க, இதுக்கு தக்க உனக்கு பலன், அவ்வளோதான். நீ செஞ்ச தீமைக்கு இதுதான் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்துருவார். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. அதனால் உங்களை ஒடுக்குறாங்க, உங்களை வேதனைப்படுத்துகிறாங்க, உங்களை காயப்படுத்துகிறாங்க, உங்கள் மனசை நோக பண்ணுறாங்க, உங்களை அலக்கழிக்கிறாங்க, உங்களை வேலை வாங்குகிறாங்க, உங்களை அடிமை மாதிரி நடத்துகிறாங்க, உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறாங்க, உங்களுடைய உணர்வுகளை மதிக்க மாட்டேன்றாங்க. இப்படியெல்லாம் ஏதாவது காரியங்களை நிமித்தம் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டு கொண்டு இருப்பீர்களானால் அவர் உங்களுக்கு நீதி செய்கிற வேலை வந்துவிட்டது. உங்கள் கண்ணீர் அவர் சமூகத்தை எட்டியிருக்கிறது. உங்கள் கூக்குரல் அவர் சமூகத்திலே கேட்கப்பட்டிருக்கிறது. உங்கள் அலைச்சல்கள் அவரால் அறியப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய துருத்தியில் நீங்கள் வடித்த கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார். ஆகவே அதற்கு நீதி செய்ய போகிறார். அல்லேலூயா.
கண்டிப்பாக செய்வார். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் எலிசாவை நல்லா ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்து கவனித்த ஒரு லேடி. ஆமீன். பெரிய பணக்கார பெண்மணி. எலிசா ஊழியத்துக்கு வரும்போதெல்லாம் எங்கே தான் தங்குவார்? அந்த அம்மா வீட்டில் தான் தங்குவார். அவங்களுக்கு குழந்தை இல்லை. இவர் மூலமாக ஜெபம் பண்ணி என்ன கிடைச்சிது? குழந்தை. ஒரு நாள் அந்த குழந்தை என்ன செஞ்சுட்டு மரித்து போனது. ஆனால் இவர் உயிரோடு என்ன செஞ்சார்? எழுப்பினார். இப்போ தேசத்தில் பஞ்சம் வரப்போகுது, அதனால் நீ ஒரு 7 வருஷம் உன் வீட்டாரோட வேறு எங்கேயாவது போய் சஞ்சரின்னு சொன்ன வார்த்தை கேட்டு இந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க? வீட்டெல்லாம் காலி பண்ணிவிட்டு குடும்பத்தாரோடு எங்கே போயிட்டாங்க? பக்கத்து நாட்டில் போய் அவங்க கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க. எத்தனை வருஷம்? 7 வருஷம். இப்போ 7 வருஷம் முடிஞ்சு இப்போ மறுபடி சொந்த ஊருக்கு வந்தால் இவங்க வீடு வயல் நிலம் எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதற்காக ராஜாவினிடத்தில் முறையிட வர்றாங்க. வரும்போது என்ன நடக்குது? இந்த எலிசாவுக்கு உதவியாளாக இருந்து ஊழியம் செஞ்சவர் அந்த ராஜா கூட பேசிகிட்டு இருக்கிறார். இவங்க 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க? எலிசான்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார்லாம், அவர் மூலமாக நடந்த அற்புதங்களெல்லாம் நீ எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல, இவன் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரும்போது இந்த குடும்பத்தில் நடந்த அந்த மரணம் அடைந்த அந்த மகனை உயிரோடு எழுப்பின இந்த சம்பவத்தை சொல்கிற சரியான நேரத்தில் யார் போய் நிற்கா? இந்த அம்மாவும் போய் நிற்காங்க. நான் சொன்னேன்ல ராஜா, இந்த அம்மாவுடைய பையனை தான் அவர் உயிரோடு என்ன செஞ்சார். அப்போ அவன் கேட்கவும் இந்த அம்மா எல்லாத்தையும் விளக்கமாக விவரித்து என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. இப்போ ராஜா இந்த அம்மா எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர் சொல்கிறாரு, இந்த அம்மாவுக்கு சொந்தமான வீடு வயல் நிலங்கள் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துடணும். அது மாத்திரம் பண்ணாமல் 7 வருஷம் அதில் எவ்வளவு பலன்கள் விளைஞ்சிருக்குமோ அத்தனையும் சேர்த்து கொடுத்தார். கர்த்தர் நீதி செய்கிற வேலை வந்தால் இந்த டைமிங்லாம் கரெக்டாக இருக்கும். ஆமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் போய் யார் நமக்கு, எப்போ நமக்கு, எப்படி நமக்கு இப்படிலாம் யோசிக்கவோ விழித்து கொண்டிருக்கவோ அவசியமாக இருக்குது. ரைட் டைமாக இருக்கும். எக்ஸாக்ட் டைமில் நீங்கள் போவீங்க, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் க்ளீனாக நடக்கும். ராஜா இந்த அம்மாவுக்கு எப்படி உதவி செஞ்சாரோ, அவங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் சேர்த்து மொத்தமாக கொடுத்தாரோ, இதை மாதிரி தான் கர்த்தர் நீதி செய்யும்போது இருக்கும். நீங்கள் நம்புறீங்களா? அது போனது தான். அன்மை அதை பற்றிலாம் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் நடக்காது. அதுக்காக என்ன செய்ய முடியும் அப்படின்னு உலகத்தார் நம்மளை என்ன செய்வாங்க? ஆமாம், அந்த நகை முங்கி போச்சு, இனிமே அவ்வளோதான். அந்த இடத்த விற்றாச்சு, இனிமே அவ்வளோதான். அந்த காரை கொடுத்தாச்சு, இனிமே அவ்வளோதான். இப்படியே சில காரியங்கள் நம்மளை விட்டு போனதெல்லாம் போச்சுன்னே என்ன செய்யுது சொல்லப்பட்டு கொண்டே இருக்குது. ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தருவார். கர்த்தர் நீதி செய்யும்போது சில நெருக்கடிகள், தேவையில்லாத நெருக்கடிகள் அநியாயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்ததுனால நீங்கள் அனுபவிக்க வேண்டியதை அதற்காக கொடுக்க வேண்டியது வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதையெல்லாம் அறிந்து நீதியை செய்கிற வேலை இது. ஆகவே அதற்கு பதிலாக நீங்கள் எதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளணுமோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா அவருடைய நீதியை நிலைநாட்டுகிறவர். கர்த்தரிடத்தில் அநீதி இல்லைங்கிறதுக்கு நீங்களும் நானும் தான் சாட்சிகள். ஆண்டவர்கிட்ட போனையா அங்கேயும் எனக்கு அநியாயம் தான்யா, இல்லை ஆண்டவர் அநியாயத்தையும் நியாயமாக மாற்றிடுவார். தீமையையும் ஆண்டவர் எப்படி மாற்றுவாராம்? நன்மையை மாற்றுவார். யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனுக்கு என்ன செஞ்சாங்க? தீமை செஞ்சாங்க. போத்திபார் அவனுக்கு தீமை செஞ்சான். ஆனால் அவன் நினச்சது தப்பு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட தகவல் தப்பு. அதன் அடிப்படையில் யோசேப்பை சிறைச்சாலையில் போட்டான். ஆனால் கர்த்தர் நீதி செய்கிற வேளை வந்தபோது எல்லாரும் இப்போ யாருக்கு கைக்கு கட்டி நிற்காங்க? யோசேப்புக்கு முன்பாக கை கட்டி நிற்கிறாங்க. அவனுடைய சகோதரர்கள் அத்தனை பேர் நெடுஞ்சாடையாக என்ன செய்கிறாங்க? விழுந்து பணிந்து கொள்ளுகிறார்கள். அவன் கண்ட கனவெல்லாம் நினச்சி பார்க்கான். ஆண்டவர் கொடுத்தது கரெக்டாக இருக்கு, ஆண்டவர் சொன்னது சரியாக இருக்கு, ஆண்டவர் நினச்சது இப்படிலாம் நடக்கும்னு என்னை குறித்து சொன்னதெல்லாம் அப்படி என்ன செய்யுது? ஏன்னா நீதி செய்வார் அவர். பாருங்கள், இதுக்கு எதிராக அவங்க சொப்பனை எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போம். அப்படி தான் அநியாயம் பண்ணாங்க. அந்த போத்திபாரின் மனைவி என் விருப்பத்திற்கு நீ இணங்க மறுத்ததுனால உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க, வீண் பழி சுமத்துனாங்க. ஆனால் இவைகளுக்கு எல்லாம் கர்த்தர் நீதி செய்தார். அப்படி நீதி செய்த போது யோசேப்புக்கு கீழே தான் எல்லாரும் இருந்தாங்களே தவிர யோசேப்புக்கு மேலே இப்போ அதிகாரம் செலுத்த ஒருத்தருமே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார்னா பறிக்கப்பட்ட அதிகாரங்கள் எல்லாம் மறுபடி உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. பேச முடியாத இடங்களில் ஒரு காலத்தில் நீங்கள் பேசாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் மட்டும்தான் பேசுவீங்க, வேறு ஒருத்தரும் பேச முடியாது.
அல்லேலூயா. உங்களால் செயல்பட முடியாதபடிக்கு நீங்கள் கட்டப்பட்டது போல இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய நீதி செய்கிற வேலைக்குள்ளே நுழையும் போது நீங்கள் சொன்னாதான் மற்றவர்கள் அசையவே முடியும். ஆனால் நீங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நீதி செய்கிற வேலை என்பது சத்தியங்க. அது கண்டிப்பாக இருக்குது, அந்த டைமிங் இருக்குது, அப்படி ஒரு சீசன் இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்கிற வேலை வந்ததுன்னு சும்மா பைபிள் என்ன செய்யல, எழுதப்படவில்லை. அப்படி ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்காகவே வைத்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்வார்? நீதி செய்வார். குடும்பத்தார் அநியாயம் பண்ணிட்டாங்க, வேலை செய்கிற இடத்துல எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க, தெருவில் எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க, தொழிலில் எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க, நான் நம்பி என் கூட நெருக்கமாக இருந்த சக தோழர்கள், சக விசுவாசிகள் எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க. இப்படிலாம் நீங்கள் பாதிக்கப்பட்டு வருத்தத்தோட வேதனையோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் நீதியை செய்கிற வேலையை வைத்திருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. உங்கள் எல்லாருடைய வாழ்வில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? நீதி செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்கள் நீதியை கர்த்தர் பட்ட பகலை போல வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அதை நம்புறீங்களா? அல்லேலூயா. அப்போ நாம் எப்படி வாழணும்? கர்த்தர் நமக்கு நீதி செய்யணும், நம்ம எப்படி வாழணும்? நாமும் நீதியாக தான் வாழணும். அவன் எனக்கு அநியாயம் பண்ணிட்டான், நானும் பாரு என்ன பண்ணுறேன்ட்டு, நீயா நானான்னு பார்த்துரும். அல்லேலூயா. உனக்கு அந்த வழினா எனக்கு இன்னொரு வழி இருக்குது, எனக்கும் குறுக்கு வழியில் என்ன செய்யும் தெரியும். அல்லேலூயா. அப்படி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்கள். நானும் யாருங்கிறத உனக்கு காட்டாமல் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அப்படிலாம் கிடையாது. தாவீது சொல்கிறான், அவர் என் நீதிக்கு தக்கதாகத்தான், என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாகத்தான் எனக்கு சரி கட்டினார். அதனால் ஆண்டுடைய பிள்ளையாக இருந்தாலும் அநியாயம் பண்ணால் அவங்களுக்கு நீதி ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். ஆண்டுடைய பிள்ளையாக இருந்தாலும் நாம் எப்படி நடக்கணும்? நீதியாக நடக்கணும், நியாயமாக இருக்கணும். மற்றவங்க நம்மளை கை நீட்டி என்ன செஞ்சிடக்கூடாது, குற்றப்படுத்திடக்கூடாது. மற்றவர்கள் நம்மளை கை நீட்டி குறை சொல்லிடக்கூடாது. இவங்க இப்படி நடந்தது எனக்கு தெரியும், இவங்க இப்படி செஞ்சது எனக்கு தெரியும், இவங்க இப்படி தான் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, இப்போ உங்கள்கிட்ட வந்து வேறு சொல்கிறாங்க, ஆனால் நடந்தது இன்னொன்று. இப்படி நம்மை குறித்து ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நீதியாய் நடக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள், யூதர்களை பயங்கரமாக சித்திரவதை பண்ணி கொலை செய்து கொண்டிருந்த காலம் சோவியத் யூனியனில் அதுக்குன்னே ஒரு டீம் செயல்பட்டு கொண்டிருந்தது. அதில் ஒரு முக்கியமான நபர் இந்த கொல்ற ஆட்களெல்லாம் அவங்க சாகிறத கண்டு ரசிப்பாராம். ஆனால் இவங்க யாருமே கவலைப்படாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆளை கூப்பிட்டுங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டார். நாங்கள் உங்களை இந்த பாடுபடுத்துகிறோம், இவ்வளோ சித்திரவதை பண்ணுறோம், கடைசியாக கொல்றோமே, இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டார். அல்லேலூயா. அப்போ அந்த மனுஷன் சற்று யோசிக்காமல் சொன்னான்னா, இது எல்லாம் பண்டிகையிலையும் கொண்டாட்டத்துலேயும் தான் போய் முடியும் நான். அல்லேலூயா. நாங்கள் உங்களை கொல்றதும் உங்களை சித்திரவதை பண்ணுறதும் பண்டிகையிலையும் கொண்டாட்டத்திலையும் போய் முடியும் எப்படி சொல்கிற? பைபிள் எங்களுக்கு அப்படி தான் சொல்லுது. இதே போல் யூதர்களாகி எங்களை அழிப்பதற்கு 127 நாடுகளிலும் வாழ்ந்த எங்களுக்கு விரோதமாய் ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அது தீவிரமாக செயல்படுத்த காத்திருந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களை காப்பாற்றினார். அப்பொழுது 127 நாடுகளில் இருந்த யூதர்கள் நாங்கள் பண்டிகைகளை கொண்டாடினோம். அதே தான் இப்போ என்ன செய்ய போகுது, நடக்க போகுதுன்னாரா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நெருக்கப்படும் போது, நீங்கள் உபத்திரவப்படும் போது, உங்களுக்கு யாராவது அநீதி செய்யும் போது, உங்கள் நியாயத்தை யாராவது புரட்டும் போது, அவங்க ஜெயிச்சிட்டது போல, அவங்க மேற்கொண்டது போல, உங்களுக்கு தோல்வியை உண்டாக்கி உங்களை வருத்தப்படுத்தினது போல அவங்க உணரலாம். ஆனால் நீங்கள் அப்படி உணரக்கூடாது. அல்லேலூயா. நான் ஒரு நாளும் தோற்று போக மாட்டேன், நான் ஒரு நாள் அழிய ஆண்டவர் விட மாட்டார், ஏன் கொடி கீழே இறங்க கர்த்தர் விட மாட்டார், என் வாழ்க்கை தோல்வியில் முடிய கர்த்தர் விட மாட்டார். எனக்கு நிச்சயமா ஒரு நீதியை அவர் நிலைநாட்ட எனக்காக அவர் எழுந்தருளுவார். அல்லேலூயா. நீங்க பைபிளை வாசிச்சிருக்கீங்களா? அவர் உங்களுக்காக வழக்காடுவார், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இப்பெல்லாம் வாசிச்சிருக்கீங்களா? நீதியை நிலைநாட்டணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டான். வழக்காட வேண்டிய நேரத்தில் வழக்காடுவார், யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்தில் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆகவே நாம் மாத்திரம் நீதியின் வழியில் நடப்பதற்கு பிரயாசப்படுவோம்.
எங்கேயும் அநியாயத்திற்கு நம்ம என்ன செஞ்சிட வேண்டாம், இடம் கொடுத்து. யாரும் மனசாட்சி இல்லாமல் செயல்படட்டும், அவங்க கர்த்தருக்கு பயம் இல்லாதவர்கள் போல வாழட்டும். ஆனால் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் நம்ம வசனத்தின்படி வாழ்பவர்களாக இருப்போம், அவருடைய கற்பனைகளை காத்து கொள்ளுகிறவர்களாக இருப்போம், ஆண்டவருடைய நியமங்களின்படி நடக்கிறவர்களாக இருப்போம். நம்ம கொஞ்சம் பொறுமையாக இந்த காரியங்களை என்ன செய்வோம், ஹேண்டில் பண்ணுவோம். கொஞ்சம் ஆண்டவர் செயல்படுவதற்கு இடம் கொடுப்போம். கொஞ்ச காலம் நம்முடைய நீதி வெளிப்படுற வரைக்கும் அமைதியாக இருப்போம். கர்த்தர் தம்முடைய நீதியின் கரத்தை நிலைநாட்டுகிற வரைக்கும் அவர் செயல்பட நாம் இடம் கொடுப்போம். நிச்சயமாக நாம் சொல்லுவோம், என் வாழ்க்கையில் கர்த்தர் நீதியை நிலைநாட்டும் வேலை வந்தது போல உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் நீதி செய்வார்னு நிறைய பேரை நாம் தேற்ற கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். நீங்கள் எத்தனை பேர் நம்பிக்கை இழந்து போய் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. இனிமேல் எங்கே நியாயம் கிடைக்க போகுது, இனிமேல் எங்கே நீதி கிடைக்க போகுது? அதான் பணத்தை கொடுத்துட்டாங்க, அதான் அதிகாரத்தை அவங்க பயன்படுத்திட்டாங்க, அவங்க அப்படி ஆட்களோடு செயல்பட்டுட்டாங்க. எனக்குன்னு பேசுகிறதுக்கு யாரும் இல்லை, எனக்குன்னு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை. இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் நிச்சயமாக, கர்த்தர் நிச்சயமாக நிச்சயமாக அவர் தம்முடைய நீதியை உங்களுக்கு நிலைநாட்டுவார். இதை நம்புறவங்க நல்லா கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இன்றைக்கி நாங்கள் கேட்ட இந்த வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ நீதியை செய்வீராக. அந்த டைமிங்க்கு நீங்கள் அவங்களை கொண்டு வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாதபடி கர்த்தர் தருகிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுடைய பிள்ளைகளை திடப்படுத்துவீராக. சகல கனமும் மகிமையும் உமக்கே எடுக்கிறோம். இந்த இடத்துல வந்து அத்தனை பேரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.